எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, ஐயா நல்ல பங்கு நீர்தானையா, ஐயா நல்ல பங்கு நீர்தானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகா பரிசுத்தமும் பயப்படதகும் ஒன்றான மேதேவனே கர்த்தாவே, அப்பா அந்த காலவேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும், நன்றி செலுத்து ராஜா. நேற்றும் இன்றும் என்றென்று மாறாத கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிகம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறே உம்மை ஸ்தோத்திரிகள், தியானது ஏக சக்கராதிபதியே உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்போயிரங்கள் ஆத்ம மனவாளனே உம்மை ஸ்தோத்திரிகம், நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கடந்த இமை பொழுது மட்டுமா எங்களை கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும், நன்றி செலுத்து ராஜா. தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒரு நீ தயவாய் மன்னித்து இந்த வேலையும் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கேன்மா செபிக்கிறோம் கர்த்தாவே. நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு உங்களுடைய ஆசிர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் வெள்ளப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கேன்மா செபிக்கிற ராஜா. நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிகள் ராஜா. கர்த்தாவே இந்த காலவேளை உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருடைய மனபாரங்கள் துக்கங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சமாதானத்தை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிற இந்த உலக கொடுக்கிற பிரகாரமாய் இல்லாமல் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னதேமே அப்படியாக ராஜா ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. போக்கிலும் வளர்த்துற முடியாத ஆசிர பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனை விதமான ஆபத்துக்களை நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. அப்பா மட்டுமா நீர் எங்களை விலக்கி பாதுகாத்த தேவன் தகப்பனே. இனிமேலும் நீர் எங்களை அப்படியாக எல்லா விதமான விபத்துகளுக்கு நீர் அப்பா எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். உடைய தூதர்களை அனுப்பி முன்னும் பின்னும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலும் உடைய பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளும்
பிள்ளைகளுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணுங்க ராஜா. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீ கையிட்டு செய் வேலைகள்லாம் ஆஸ்ருதிக்கப்பட்டு சின்ன தெய்வமே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தாசர்கள் செய்கிறதான வேலைகளை நீர் ஆஸ்ருதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்படியே அவனுடைய தாசர்கள் செய்கிறதான பிசினஸை நீர் ஆஸ்ருதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ரெட்டிப்பான தருவேன் இன்றைக்கே தருவேன் சின்ன தெய்வமே. அப்படியே அவனுடைய தாசர்களுடைய பிசினஸை நீர் ஆஸ்ருதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. கடன் பிரச்சனை இருக்கிறதான யாவருக்கும் கடன் அடிக்க ஒரு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக ராஜா உடைய கிருபினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் அழைக்கப்படாத நாங்கள் யாவரும் அழைத்த அழைப்பை காத்து கொண்டு ராஜா முடிவுபறிந்த நிலைநிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வாழ்த்தினபடி முடிவுபறிந்த நிலைத்திருந்து ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஸ்தோத்திராஜ ஸ்தோத்திரிக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர் என்ற வார்த்தையின்படி ராஜா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க, வேதத்தை வாசித்து தியானிக்க, பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா மகிமையிடது மறுபமாக்கப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் கத்தாம் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஜபத்தின் ஆவி வேண்டுதல் விண்ணப்பத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் அளவில்லாமல் நீர் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்படி ஆக ராஜா ஸ்தோத்ராஜ ஸ்தோத்திரிகம். இந்த கடைசி காலங்களில் ராஜா உடைய நித்திய சுவிசேஷம் நாங்கள் அநேகருக்கு அறிவித்து அநேகருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களை வல்ல கருவிகளா நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அந்த கிறிஸ்துவனுடைய உபத்திரவ காலத்திற்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியா அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக தகப்பனே நாங்கள் இன்னும் ராஜா ஸ்தோத்ராஜ ஸ்தோத்திரிகம் தகப்பனே உம்மோடு கூட ராஜா இன்னும் நாங்கள் அதிகமாக கிட்டி சேருகிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் ராஜா. என்னென்ன தேவைகளுக்கா தகப்பனே அப்பா உம்முடைய பாதப்படியில் தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ தெய்வன் தாமே அப்பா அவரோட ஜபத்தையும் கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் தெய்வமே. அப்படியாக ராஜா ஒவ்வொருவரும் உங்களுடைய உடன்படிக்கை நீ திடப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா ஸ்தோத்திரிகம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ராஜா அப்பா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ளும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரி ஒரு சமாதானத்தை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று நாங்கள் அறிகிறோமே. அப்படியாக சமாதானத்தை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர் ரட்சிக்கப்படாதற்கு யாருக்கும் ஜெபிக்கிறோம். முதலாவதாக நீ விசுவாசி அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆம் கத்தாவே குடும்பமாய் கத்தாவே நான் அப்பா ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு தகப்பனே வந்து உண்மை தொழுது கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையின் தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே கூப்பிடுகிறதான யாவருடைய சத்தத்தையும் கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவரை என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சின்ன தெய்வமே. அப்படியாக தகப்பனே எங்கள் மகிமைப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் உம்மோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தது போல இந்நாட்களில் நாங்களும் உம்மோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நம்முடைய கற்பனை கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு நடந்து உன் நித்திய ஜீவன் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஏறெடுக்கப்பட்டதான விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. அப்படியா கூட சேப்பை நன்றி செலுத்தி எங்களை அவருடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ் திருப்பணிக்கிறோம். சகல துதி யாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்.